பாஜக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் கரூர் மாவட்டம் ஆர்டி மலைப்பகுதியில் பிரச்சார வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். துரைசாமி, இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான முழு விவரங்கள். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் நேற்று முன்தினம் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் முதல் நாளான நேற்று முன்தினம் லால்குடி பகுதியிலும், இரண்டாவது நாளான நேற்று மன்னச்சநல்லூர் பகுதியிலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இன்று கரூர் மாவட்டம் தோகமலை ஒன்றியம் ஆச்சிமலை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தேர்தல் பரப்புரையில் தன்னை 2019ஆம் ஆண்டு தேர்தலில் தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி தெரிவிப்பதாக செய்த பணிகள் குறித்து வெளிப்படையாக தங்களுக்கு புத்தகமாக வழங்கியுள்ளேன் என்று தெரிவித்தார். தன்னை நிச்சயமாக ரயில்வே திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று கூறிய அவர், கடந்த 5 ஆண்டு காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக மத்திய அரசு கொடுத்த நிதியை எந்த திட்டங்களுக்கு எவ்வளவு செலவு செய்துள்ளேன் என்பதை தங்களுக்கு புத்தகமாக வெளியிட்டுள்ளேன், அதை பொதுமக்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். சென்ற முறை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக 1200 மாணவர்களுக்கு SRM பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி மூலம் பட்டதாரிகளாக உள்ளனர். இந்த திட்டம் மீண்டும் தொடரும் என்று கூறிய அவர், வருங்காலங்களில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் சுமார் 1500 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை பாதி நபர்களுக்கு கூட கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், மேலும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பெரம்பலூர் தொகுதிக்கு கொண்டு வர மீண்டும் தனக்கு வாய்ப்பு வழங்குமாறு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலாளர் ஜெயசீலன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரைசாமி.